கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தேவ ஜனங்களே, 2 வல்லமையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் கூட போராடுகிறது. ஒன்று நன்மை, அடுத்தது தீமை. தீமையானது பொய்யனும் பொய்யைக்கு பிதாவுமான சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆனாலும் நன்மையோ சோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் தீமையினாலே மேற்கொள்ளப்படவே கூடாது, தீமைக்கு அடிமையாகி விடவும் கூடாது, தீமையின் முன்னால் தோற்று போய்விடக்கூடாது, அந்த தீமையை நன்மையினால் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று ஆலோசனை நமக்கு கூறுகிறார். அதற்கு ஒரே வழி என்ன? நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிலும் முழுவதும் நன்மையே நிரம்பி இருக்கிறது. நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவால் எப்படி நன்மை செய்ய முடிந்தது? அப்போஸ்தலத்தில் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் கூறுகிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியா அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். தேவ பிள்ளையே, உன்னோடு தேவகுமாரன் இருக்கிறார் என்பது உண்மை என்று சொன்னால் நீயும் நன்மை செய்ய வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையை தான் செய்ய வேண்டும். உன்னை பகைக்கிறவர்களுக்கும் நன்மையை தான் செய்ய வேண்டும். உன்னை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி தான் ஆக வேண்டும். தேவ பிள்ளையே, நான் தீயவர்களுக்காகவும் தீமை செய்கிறவர்களுக்காகவும் இருந்த காலம் ஒருவேளை இருந்திருக்கக்கூடும். ஆனால் முற்காலங்களில் நாம் அவ்விதமாய் வாழ்ந்திருக்கலாம். கிறிஸ்துவ அறியாத காலங்களில் நாம் அப்படி ஜீவித்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேளையிலும் கிறிஸ்து நமக்காக நன்மையை செய்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மளே வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:7 வாசிக்கிறோம். நாம் செய்த பாவங்களினாலோ அக்கிரமங்களினாலோ நிர்மூலமாகி போய்விட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். அப்படிப்பட்ட வேளையிலும் கூட கர்த்தர் தம்முடைய கிருபையினால நன்மையை நமக்கு தந்தரில் இருக்கிறார். இறைமை தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. தேவ பிள்ளையே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நன்மையே செய்தார். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் வாழ்க்கையின் சாட்சி. அவர் தீமையை நன்மையினால் வென்றார். தீமை அவரை மேற்கொள்ளவில்லை, பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை, வியாதிகள் அவரை மேற்கொள்ளவில்லை. அவர் தீமைக்கு கொஞ்சம் கூட இடம் கூடாது இருந்தார். தீமைக்கு காரணமான உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் அவரிடத்தில் வந்தபோது அவரிடத்தில் ஒன்றும் இல்லாது இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். எபேசு சபை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தபோது அதில் அநேக தீமைகள் இருந்ததை கவனித்தார். அவர்களுக்கு ஆலோசனையாக பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றந்த அசுத்தமும் பொருளாசனம் ஆகிய இவைகள் வேறு முதல்ல உங்களுக்குள்ள சொல்லப்படவும் கூடாது. இப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசனம் தகாதவைகள் சோத்திரம் செய்வது தகும் என்ற ஆலோசனை கூறுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வப்பொழுது தங்களை தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தி தன்னில் ஏதாவது தீமைகள் காணப்படுகிறதா என்று கவனித்து அவைகளை விட்டு அகற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் சாயலிலே முன்னேறி செல்வதற்கு அது வழிவகிக்கும். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லவோ என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக நம்ம தீமை செய்யாதபடி தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னை ஆசீர்வதிங்கப்பா. கூட இருந்து நடத்துங்க ஐயா. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.